நம்ம துணை முதலமைச்சருக்காரில் அவர் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு, நியாயமாக தான் கேட்டிருக்காரு. ஏங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காங்கன்னு சொல்லுதியல, இருமொழி கொள்கையை இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் வாட்டுக்கு செவனேன்னு படிச்சுக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம், எங்களையா நீங்கள் தடுக்கிய? சரி, நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து காசு என்ன சும்மா கேட்கும், வரியை கொடுக்கும், அந்த வரி பகிர்வு தானே கேட்கும். அதை விட்டு நீங்கள் இதை பண்ணால் தான் அதை தருவேன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காருலா, பதில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமை கேட்கிறோம். மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்வித் தொகையை நம்ம கேட்டு 2,150 கோடி நமக்கு கொடுக்க வேண்டியது வருஷம். இந்த வருஷம் வந்து NEP ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும். தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு. நம்ம எப்படி எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழர்களுடைய உரிமை அது, கல்வி உரிமை. யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.